ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சால்னா தான் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு நம்ம ரோட்டு கடைகள்லையோ இல்லை ஹோட்டலுக்கோ போனால் சால்னானா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சால்னா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுவும் ஈஸியான முறையில் ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு சால்னா. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சால்னா செஞ்சீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் போய் ஒரு சால்னா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ருசியாக இருக்கக்கூடிய ஒரு சால்னா. சால்னா செய்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒன்று சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, நம்ம ஃபுட்டு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஆர்டர் தேவை அப்படின்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுப்போம். அதாவது கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மதுரையிலேருந்து, சென்னையிலேருந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது எந்த ஊருன்னு நான் சொல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருக்காமல் இருக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறப்போ என்ன ஆகுனா, நான் சொன்ன அந்த ஒரு வாரத்தை கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். அதனால மறுபடியும் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டால் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவோம். ஃபுட்டோட மெனு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள். மினிமம் 2 கிலோ இருந்தால் தான் நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு நமக்கும் கட்டுப்படியாகும். அதனால் 1 கிலோ அப்படிங்கிறப்ப எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 2 சேர்த்தாப்பில் ஒன்று பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த மெனு கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் இருக்கும். தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபோன் நம்பர் நம்ம பப்ளிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஃபோன் பொழுதனைக்கு ஓயாமல் ஒரு ஃபோன் கட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஒரு டைம் பண்ணி அதை எடுக்கலைனாலும் மறுபடியும் 5 கால் 6 கால்னு ஒருத்தரே திரும்ப பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையும் எனக்கு பேசணும்னு சொல்லி ஆசை தான். ஆனால் எல்லா நேரமும் பேசிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஏதோ 1 கால் 2 கால் அட்டன் பண்ணி பேச முடியும். நமக்கும் 1000 வேலை இருக்குது, அதையும் பார்க்க போகணும். நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேணாம். இந்த கால் வந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி, உங்களை நம்பி தான் நான் நம்பர் கொடுக்குறேன். இப்படி நம்பர் கொடுக்குறப்ப இப்போ நீங்களே இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே சரியாக இருக்குதான், பார்த்துக்கோங்க. தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட பேச முடியாதது வருத்தம் தான். ஆனாலும் எல்லாருக்கிட்டையுமே பேசிட முடியாது. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர்கிட்ட பேசலாம். அப்படியே வர்ற ஃபோனெல்லாம் பேசிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பப்ளிக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நிறைய கால் வரதா செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. கண்டிப்பாக வரதா செய்யும். அதை நம்மளும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஓகே சும்மாலாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிக்கணும். சரி, அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் உடனே ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு கொஞ்சம் நேரம் பார்க்க முடியல அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். அதுவும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்க மட்டும். இப்போ நம்ம சால்னா செய்ய போகலாம். ஒரு பேன் வச்சுட்டு வதக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் மிளகு, 6 போல் முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை. இதை வறுத்துக்கலாம். இது லைட்டாக அந்த மணம் வர மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், இதையே நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த தேங்காய் ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க வேணாம், சும்மா லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இந்த தேங்காயை வதக்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, பிரிஞ்சலை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக தக்காளி சேர்த்தா புளிப்பாயிரும், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இதை வதக்கிடுங்க. சிக்கன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்காகவும் கொஞ்சம் கலருக்காகவும். அடுத்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மசால் போட்டு இது நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். முன்னாடியே உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம், அதனால் இப்போ உப்பு வேண்டாம். நம்ம மசாலாலாம் அரைக்கிறப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம்.
நம்ம வதக்கின தேங்காய் மல்லி சீரகம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துருவோம். 2 விசில் விட்டு சிக்கனும் மசால் போட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். முதல்ல போட்ட உப்பு பத்தாது, அதனால் 2வது உப்பு போட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும். சால்னா வந்து கொதித்து வெந்துட்டுருக்கு. ஏன்னா மசாலா இது நம்ம அரைச்ச மசாலா வந்து ஊற்றி வேக வச்சுருக்கோம், அது வெந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். குறை சொல்கிறோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம ஒரு குறை சொல்கிறோன்னா அதுக்கு அது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம வந்து சொல்லணும். குறை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா, இந்த கேள்விக்கு நான் எத்தனை தடவை தான் பதில் சொல்கிறது. என்னை முஸ்லீமா எடுத்துக்கோங்க, ஹிந்துவா எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் எல்லாரோட வீட்டு பிள்ளையாவுமே நான் தான் இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும் அப்படின்லாம் நான் என்றைக்குமே நினச்சதில்ல. உங்கள் எல்லாருக்குமே நான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நான் கிறிஸ்டியனா ஹிந்துவா முஸ்லீமா இந்த டாப்பிக்கை இதோட விட்டுருங்க தயவு செய்து. அது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி வார்த்தை நீங்கள் கேட்குறது எனக்கு சத்தியமாக பிடிக்கல. என்னென்னா நான் வந்து யாராக இருந்தாலும் அண்ணா தங்கச்சி தம்பி அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி உறவு முறையாக தான் எல்லாரையுமே பார்ப்பேன். மதத்தை வச்சு நான் யாரையும் சொந்தமாக நான் பார்த்தது கிடையாது. அப்படி தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்துருக்காங்க. அதாவது ஒரு மதத்தை பார்த்து ஒருத்தர்கிட்ட பழகக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோட வளர்ப்பு. அது எங்களுக்கு நாங்கள் இப்படி தான் பழகணும் அப்படி தான் பழகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கல. யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும், நல்லபடியாக பேசணும் பழகணும், பார்த்தா நல்லா புன்சிரிப்போட யாராக இருந்தாலும் பேசி பழகணும் அப்படின்ற நல்ல குணங்களை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களை பிரிச்சுப்பாரு அவங்கள பிரிச்சுப்பாருன்ற ஒரு கெட்ட குணம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல. அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதனால எல்லாருமே எனக்கு சொந்தங்கள் தான். மதத்தை பற்றி தயவு செய்து இனிமேல் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்கல. அப்படி கேட்குறப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது, அந்த கேட்குற ஒரு சிலருக்காக மட்டும்தான். நான் இதை சும்மாலாம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்ன புரிஞ்சு என் பாசத்தை புரிஞ்சு என்ன பிடிச்சி பார்க்குறவங்களுக்காக நான் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்களும் பார்ப்பாங்க. என்ன பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் லூசுத்தனமாக கேட்க தோணும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதே போல் ஒரு சாப்பாடு சோறு அப்படின்னு சொல்கிறதுல கூட மதத்தை வச்சு பேசுகிறப்போ அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டிங்களை நம்ம வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி சோறுனா முஸ்லீம்லலாம் சோறுன்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்கன்னா அப்போ ரைஸுன்னு தான் சொல்லணுமா என்னமோ தெரியல. அப்போ நான் ஃபாரின்ல தான் போய் வாங்கணும். ஒரு பேச்சு வழக்கில் கூட நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் இப்படிலாம் பேச மாட்டீங்களே, அப்படி பேச மாட்டீங்களே, இப்படி பேச மாட்டீங்களே அப்படிங்கிறீங்க. ஒரு பேச்சு வழக்கில் கூடயுமாங்க ஒரு மதத்தை பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மாமான்னு கூப்பிட்றீங்க, அப்படி முஸ்லீம் மாமான்னு கூப்பிட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. பிறந்த குழந்தையிலிருந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு உறவை மாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அதை மாற்றிட்டு போக என்னால் முடியல. ஆரம்பத்தில் என்ன சொன்னமோ அதே தான் கடைசி வரைக்கும் சொல்ல முடியும். திடீர்னு வந்து பிறந்ததுலேருந்தே சொன்ன ஒரு உறவை திடீர்னு வாங்க பொங்கன்னு கூப்பிட முடியாது, மச்சா மாமான்னு சொல்ல முடியாது. மாமாவை மாமான்னு சொல்கிறேன், அப்பாவை அப்பான்னு சொல்கிறோம், சித்தப்பாவை சித்தப்பான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உறவுகள் வந்து எப்படி அவங்களுக்கு கூப்பிட தோணுதோ அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. விட்டுருங்க. அதில் கூட என்ன உங்களுக்கு குறை வந்திருக்குன்னு தெரியல. அவரை மாமான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் 2 பேருக்குள்ள அது ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங். அதில் எதுக்கு நீங்கள் இடையில வந்து புகுந்து இப்படி கூப்பிடாதீங்க அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்க்குறப்போ. சமையலை பற்றி என்ன சொல்லுங்கள், நல்லா இல்லை சரியில்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மதத்தை வச்சு இன்னொரு மதத்தை வச்சு பேசுகிறப்ப எனக்கு அதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. தயவுசெய்து இந்த மாதிரி கேள்விகளை யார்கிட்ட என்கிட்ட மட்டும் கிடையாது யார்கிட்டையுமே போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு பேச்சு வழக்கு அப்படிங்கிறது அவங்களோட வீட்டை பொறுத்து அவங்க ஊரை பொறுத்து எல்லா விஷயங்களுமே மாறும். ஒவ்வொரு ஊரில் இப்படி இருக்கும், இன்னொரு ஊரில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க செய்வாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அதுலேயும் மதத்தை கொண்டு வராதிங்க தயவு செய்து. என்னால் முடியல. இப்போ நான் போய் சால்னா என்னாச்சுன்னு போய் பார்க்க போகிறேன். வாங்க போகலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சால்னா ரெடி. இது பிரியாணிக்கு, பரோட்டாக்கு, அப்புறமா ஏதாவது சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கறி போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் சால்னா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துடலாம். கொஞ்சம் புதினாவும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மனம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சால்னா ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.